Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Walau ahlul qura amanu wattaqu lafatahna 'alaihim barakatin minas sama'. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, Allahumma barik li ummati fi bukuriha wa kama qala alaihi salatu wassalam. Puji Allah Jalla Sya'nuhu Ta'ala அவனுக்கு உரித்தானமாகுக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படைய நல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் இஸ்லாமின் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாதாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதா, நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகும் என்றிருக்கமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் மிகமிக்க ஜும்ஆவுடைய நாளில் செய்கிற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. மிகமிக்க ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற நம்மை இறக்குகின்ற எல்லா செயல்களையும் எல்லா வரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. அடியார்களே, நம்முடைய கடந்த கால வரலாறுக்கும் நமக்கும் இப்போ உள்ள சந்ததியினர்கள், இப்போ உள்ள தலைமுறையினர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு தங்குவதற்கு இடமில்லாமல் இருந்த சமூகம் இன்று தலையை உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு கட்டடங்கள் உயர்ந்து நிற்கின்றது. நம் சமூகத்தில் உணவென்று வருகின்ற பொழுது ஒருவேளை உணவை பழைய உணவாக அல்லது ஒருவேளை உணவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு அப்போதும்னு சொல்லி தட்டில் மீதமான உணவை ஒதுக்கக்கூடிய அளவிற்கு சமூகம் வளர்ந்திருக்கின்றது. எல்லா விஷயத்திலையும் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் முன்னாடி இருந்த தலைமுறையினர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம கையில் எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த சந்தோஷமும் மன நிம்மதியும் இல்லை. நமக்களுடைய முன்னோர்களுடைய வரலாறு எடுத்து நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். நம்முடைய தந்தை, அவர்களுடைய தந்தையெல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் வாழ்ந்தாங்க. அப்படி கஷ்டத்தில் வாழ்ந்தும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு எல்லா விதமான சுகங்களும் எல்லா விதமான விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாம் இன்னைக்கு மன நிம்மதி இல்லாமல், மன நிறைவு இல்லாமல் வாழ்கின்றோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது நிறைய காரணங்களை சொல்லலாம். நிறைய விஷயங்கள், ஆன்மீக தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எல்லாமே மீது உண்டான நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்களை எடுத்து நடப்பதும் தீயவைகளை தவிர்ப்பதும், இப்படி நிறைய காரணங்களை அந்த மன நிறைவினுடைய அந்த அடிப்படையாக நாம் சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, முன்னோர்கள் அவர்கள் எல்லாம் குறைவாக இருந்தும் அவர்கள் மன நிம்மதியை, மன நிறைவை அனுபவித்ததற்கான காரணமும், அதே போன்று எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு மன நிறைவும் நிம்மதியும் இல்லாமல் போனதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, நாம செய்யக்கூடிய செயல்கள்ல அல்லது நாம வாழக்கூடிய வாழ்க்கையில பரக்கத் இல்லாமல் போனதன் விளைவுதான். முன்னாடி இருந்த சமூகத்தினர்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கொஞ்சமா இருந்தாலும் அதில் பரக்கத் பொருந்தியவர்களாக, பரக்கத் கொடுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டும் இன்னைக்கு எந்த விஷயத்திலும் பரக்கத் இல்லாத ஒரு சமூகமாக நாம் மாறி வருகிறோம். குறிப்பாக இந்த மாதங்கள்ல, இந்த ரஜபு, ஷஅபான், இந்த மாதங்கள்ல பரக்கத்தினுடைய அந்த விஷயத்தை, பரக்கத் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கத்தை நாம் விளங்கிக்கணும். ஏன்னா இந்த 2 மாசமும் அல்லாஹ் பாரிக்லனா ஃபி ரஜப ஷஅபான், யா அல்லாஹ்
எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் நீ பரக்கத்தை செய்வாயாக அப்படின்னு துவா செய்கின்றோம். அந்த பரக்கத்து குறித்தான விளக்கம், அந்த விஷயத்தை விளங்கி அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் மாறி இருக்கிறோமா அப்படின்றது கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நவீன உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அது எண்ணிக்கையை ஃபோக்கஸ் பண்ணியதாக என்ன செஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு நவீன உலகம் மாறிடுச்சு. எந்த விஷயம் அதிகமாக இருக்கின்றதோ அதுதான் நல்ல விஷயமாக இன்னைக்கு என்ன செய்துச்சுன்னா சமூகத்தில் பார்க்கப்பட்டது. ஒரு கூட்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தனிநபரனுடைய விஷயமா இருக்கட்டும், அவர் தரமிக்கவராக இருக்கிறாரா அல்லது இந்த கூட்டம் அல்லது அந்த இயக்கமாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் சமூக வலைதளத்துல கூட ஒரு தரமான கருத்தை பதிவிடும் பொழுது அந்த கருத்து எந்த அளவிற்கு பார்வையாளர்களை ஈர்த்திருக்கின்றது என்பதாக வைத்தே அது என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா உண்மை தரம் அது கண்டறியப்படுகின்றது. ஆனால் இன்னைக்கு நவீன உலகம் என்பது எண்ணிக்கைகளை அடிப்படையாக வைத்தே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை என்பது ஒரு பொழுதும் பரக்கத்தை ஏற்படுத்தாது. குறைந்த அளவிலான விஷயமாக, குறைந்த அளவிலான பொருளாக இருந்தாலும் அது நிறைந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்ற பொழுது அது பரக்கத்து பொருந்தியதாக மாறுகிறது. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விளக்கம். தெளிவா சொல்லணும், எண்ணிக்கையை பார்ப்பதல்ல இஸ்லாம், குவாலிட்டி தரத்தை பார்ப்பதுதான் இஸ்லாம். ஒரு மனிதன் எத்தனையோ ரகாத்துகளை விழுந்து விழுந்து தொழுதாலும் இஹ்லாஸ் அப்படின்ற தரம் அந்த தொழுகையில் வரவில்லை என்று சொன்னால் எத்தனை ஆயிரம் ரகாத்துகள் தொழுதாலும் அது அவருக்கு பிரயோஜனம் அளிக்காது. வரலாறுகள் படிச்சிருக்கும், பல ஆயிரம் ஆண்டுகளாக சஜிதா செய்த அந்த மனிதன் அல்லாஹ்விற்காக சஜிதா செய்யாத ஒரு உள்ளத்தோடு சஜிதா செய்கின்ற பொழுது அவனுடைய அமலை அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில் அங்கீகரிப்பது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்தது அல்ல, அது முழுக்க முழுக்க அந்த செய்யப்படுகின்ற விஷயத்தினுடைய தரத்தை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய மார்க்கம் கணக்கிடப்படுகின்றது. அந்த தரம் தான் பரக்கத். குறைந்த அமலாக 2 ரகாத்துகளாக இருந்தாலும் அது இஹ்லாஸான முறையில் தொழுகின்ற பொழுது பல்லாயிரம் ரகாத்துகள் பலவிதமான சிந்தனைகளோடு தொழுகின்ற அந்த ரகாத்துகள் செய்யக்கூடிய விஷயத்தை விட இந்த 2 ரகாத்துகள் இஹ்லாஸான முறையில் செய்யப்படுகின்ற அந்த அமல் அது எல்லா விஷயங்களையும் மிகைத்து நிற்கும். இதுதான் பரக்கத். கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான அல்லாஹ்வினுடைய அருள் பரக்கத். இந்த பரக்கத்தை எத்தனை நபர்கள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம்? குறைந்தபட்சம் அந்த பரக்கத்தை பெறுவதற்கான அமல்கள் என்ன என்ன அப்படின்றத தெரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமான்னு சிந்திச்சு பார்க்கணும். பரக்கத்து பெறுகிறதுக்கு, பரக்கத்தை அல்லாட்ட வேண்டுறதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹதீஸ்கள் எடுத்து குர்ஆன் எடுத்து படித்து பார்த்தோம்னா பெரிய பெரிய விஷயங்கள் செய்து அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்பதை தாண்டி நாம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பரக்கத்தை அனுபவிக்கலாம். உணவுல பரக்கத்து, ஆரோக்கியத்துல, குழந்தைகள் செல்வங்கள்ல, வீட்டுல, சம்பாத்தியத்துல, ஹதீஸ்கள்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும் பரக்கத்தை அல்லாஹ் தஆலாவிடம் வேண்டினார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஹதீஸ்ல இப்படி ஒரு துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி வ ஃபீமா பஅதல் மௌத். யா அல்லாஹ், எனக்கு எங்களுக்கு மரணத்தில் நீ பரக்கத்தை செய்வாயாக, மரணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய வாழ்விலும் நீ பரக்கத்தை செய்வாயாக அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்கன்னா எந்த அளவிற்கு ஒரு முஸ்லிம் தங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பார்க்க முடியாது அந்த பரக்கத்துனா இதுதான் அப்படி நம்மளால விளங்கிக் கொள்ள முடியாது. முழுக்க முழுக்க அனுபவிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹ்வுடைய பரக்கத். அதை நம்மள எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நாம என்ன நினைச்சிட்டோம்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு அதிகமாக எல்லா விஷயங்களும் கிடைப்பது பரக்கத்து நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு சொல்லித் தருகின்ற பாடம், ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு சமுதாயத்திற்கு ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா அதிகமாக கொடுக்கிறான் என்று சொன்னால் சில நேரங்களில் அந்த அதிகமாக கொடுக்கப்படக்கூடிய விஷயம் அந்த சமுதாயம் அல்லது இந்த மனிதன் அழிந்து போவதற்கு காரணமாக அமையும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சமுதாயத்தினரை அல்லது அரசர்களை அல்லது கொடுங்கோல் ஆட்சியாளர்களை அழித்த அந்த வரலாறு எல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும், எல்லா நபர்களும் சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டவர்கள்.
அந்த ஆட்சியாளர்கள். அதிகமாக கொடுப்பது பரக்கத் அல்ல, குறைந்த விஷயமாக இருந்தாலும் குறைவாக கொடுக்கப்பட்டாலும் அது மனநிறைவாக நிறைய விஷயங்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமாக அமைகின்ற பொழுது அதெல்லாம் என்னுடைய பரக்கத்தாக மாறுகின்றது. மக்களா தெரியும், ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாசகம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த சஹாபி எப்பவுமே முதல் சஃப்ல நிற்கக்கூடிய சஹாபி, தக்பீர் தஹ்ரீமாவோட சேர்ந்து தொழக்கூடிய சஹாபி, அதிகமாக கிடைப்பது பரக்கத்தல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சஹாபி எப்பவுமே முதல் சஃப்ல நிற்பாங்க. இமாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் பொழுது உடனே தக்பீர் தஹ்ரீமாவோடு சேர்ந்து தொழக்கூடிய சஹாபி. இந்த விஷயம் எல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. அதிகமாக கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் முதல் சஃபில் நின்ற சஹாபி அப்படியே பின்னாடி போயிடுறாங்க கடைசி சஃபுக்கு. ஒரு கட்டம் ஜமாத்தை விட ஆரம்பிக்கின்றார்கள், ஒரு கட்டத்தில் தனியாக தொழ வேண்டிய சூழல், ஒரு கட்டத்தில் அந்த பொருள் அதிகமாக 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 அதை கவனிச்சுக்கணும் பள்ளிவாசலுக்கு வராமல் தங்களுடைய இடத்துல என்ன செஞ்சாங்க, தொழுகை நிறைவேற்றினாங்க. அப்படியே நாட்கள் கழிய 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 ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்த சஹாபி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அப்படியே பொருள் அதிகமாக 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 அப்படியே இறைவனுடைய நினைவிலிருந்து இந்த பொருள் அவங்களை திருப்புது. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அருளில் இருந்து அப்படியே தூரம் ஆகிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்துல அந்த சஹாபி அப்படியே ஒரு மலை முழுக்க ஆடுகள், ஆட்டு மந்தை. கடைசியில் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபிட்ட ஜகாத்தினுடைய விஷயங்களை கொடுங்க, இவ்வளவு ஆடுகள் வச்சிருக்கீங்க, ஆட்டினுடைய ஜகாத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த சஹாபி தர மறுக்கின்றார். கடைசியில் அல்லாஹ் தஆலா சஹாபியினுடைய முடிவை மாற்றினான் என்பதாக வரலாறுகளில் எழுதுவார்கள். சஹாபி என்பதை தாண்டி அதிகமாக கொடுக்கின்ற விஷயம் சில நேரங்கள்ல நமக்கு அழிவை தரக்கூடிய விஷயமாக மாறிவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால என்னைக்குமே அல்லாஹ் தஆலா அட்டையா அல்ல, அதிகமாக கொடு. அதிகமாக கொடுப்பது பரக்கத் அல்ல, குறைவாக கொடுத்தாலும் அதிலே எங்களுக்கு பரக்கத்தான விஷயங்களை கொடு என்று அல்லாஹ் தஆலா அடுத்து நாம் துஆ செய்ய வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சுபூதுல் கைரி லில்லாஹி ஃபி ஷைஇன், அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயத்தில் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக பரக்கத்தை கொடுப்பது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற அருள்கொடைகள்ல ஆகச் சிறந்த அருள்கொடையே அதுதான். பரக்கத்தான வாழ்க்கையை நாம் அல்லாஹ் தஆலா விரும்பணும். அது எல்லாமே அதிகம். இன்னைக்கு உலகம் அப்படிதான் நமக்கு காட்டப்படுது. அதிகமாக பெற்றிருப்பவன் தான், அதிகமாக கொடுக்கப்படுவன் தான் சிறந்தவன் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் சரி, முன்னால் சென்ற எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது அந்த நபிமார்கள் எப்படி பரக்கத்து பொருந்தியவர்களாக மாறினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குர்ஆன் நமக்கு சொல்லுகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் என்னை நீ பரக்கத்து பொருந்தியவனாக மாற்று மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எப்படி மாற்றினானா, எங்கு போனாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரக்கத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கிருந்தாலும் என்னை பரக்கத்து பொருந்தியவனாக அல்லாஹ் தஆலா மாற்றினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அந்த இரண்டு குழந்தைகளையுமே அல்லாஹ் தஆலா பரக்கத்து பொருந்தியவர்களாக கொடுத்தான். இப்படி எல்லா நபிமாரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுதும் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பரக்கத்தை வேண்டியதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எல்லா நபிமாரும் பரக்கத்தை வேண்டினார்கள், பரக்கத்தை ஆசைப்பட்டார்கள், பரக்கத்தை அனுபவித்தார்கள். நபிமார்களுடைய சம்பந்தர்கள் அல்லாஹ் தஆலா மட்டும் ஒரு விஷயத்துல பரக்கத்தை செஞ்சிட்டானா அந்த விஷயம் கொடுக்கின்ற வெகுமதிகளை நாம நிறைய பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கேட்கணும். அவன் என்ன நினைச்சிட்டோம்னா அதிகமா சம்பாதிக்கிறது, அதிகமா சேர்த்து வைக்கிறது, அல்லது அந்த சம்பாதித்த அந்த சேர்த்து வைக்கின்ற விஷயங்களை அதிகமாக செலவழிப்பது தான் பரக்கத்து நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். குறைந்த அளவுள்ள பொருளாக இருந்தாலும் அதிக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த விஷயமாக பொருளாதாரம் மாறுகின்ற பொழுதுதான் அது பரக்கத்து பொருந்திய பொருளாதாரமாக மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தன்னுடைய வீட்டிலிருந்து 8 திர்ஹம்களை எடுத்துட்டு சந்தைக்கு போய் ஒரு ட்ரெஸ் வாங்கலாம்னு போறாங்க. 8 திர்ஹம்களை எடுத்துட்டு போற வழியில பாக்குறாங்க, ஒரு சிறுமி நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சிறுமிகிட்ட கேட்குறாங்க, ஏமா நின்று அழுதுகிட்டு இருக்கிற? இல்லை, என்னுடைய எஜமானன், அடிமை பெண் அந்த சிறுமி, என்னுடைய எஜமானன் வந்து ஒரு 4 திர்ஹம்களை கொடுத்து ஒரு சில சாமான்களை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சாங்க.
4 திரகங்கள் எடுத்து சாமான் வாங்குறதுக்காக நான் வந்தா கொண்டு வந்த 4 திரகங்களை இங்கே நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கும்பொழுது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிருந்து 8 திரகம்ல இருந்து ஒரு 4 திரகமை கொடுத்து இந்த இதை வச்சு நீங்கள் சாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். மீதி இருக்கக்கூடிய 4 திரகங்களை கொண்டு போய் கடையில் கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் 2 திரகங்களுக்கு ஒரு ஆடை வாங்குறாங்க. 2 திரகம் ஆடை வாங்கிட்டு திரும்பும் பொழுது ஒரு யாசகம் கேட்பவர், எனக்கு ஆடை இல்லை, கொஞ்சம் ஆடை இல்லை. உடனே வாங்கின 2 திரகமுக்கு ஆடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசகத்தை கொடுத்துட்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 2 திரகங்களை கொண்டு போய் மறுபடியும் இன்னொரு ஆடை வாங்கி வர்ற வழியில் இன்னொரு யாசகர். அப்போ அந்த யாசகர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை கொடுத்துட்றாங்க. கொண்டு வந்த 8 திரகங்களுக்கு ஆடை. சரி, வீட்டுக்கு திரும்பலான்னு வருகின்ற வழியில் முன்னாடி நின்று அழுது கொண்டிருந்த அதே சிறுமி அதே இடத்துல மறுபடியும் எழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாங்க, என்ன நான் 4 திரகம் கொடுத்துட்டேன், ஏன் சாமான் வாங்கல? இல்லை, என்னுடைய எஜமானர் அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு, அவங்க சாமான் வாங்கிட்டு வர சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, திரும்பி மறுபடியும் நான் லேட்டா போனா என்னுடைய எஜமானர் என்னை திட்டுவாங்க, நான் நீங்க வந்து கொஞ்சம் எனக்கு பேசி பரிந்துரை செய்யுங்க, எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கும் பொழுது அந்த சிறுமியை அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த எஜமானனுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வெளியே நின்று அந்த சிறுமியை கையில் பிடித்தவர்களாக உள்ள சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள வந்து சலாம் பதில் சலாம் வரல. மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க, மீண்டும் பதில் சலாம் வரல. 3வது முறை சலாம் சொல்லும்போது உள்ள பதில் சலாம் வருது. வந்து வெளியே எஜமான பெண்மணி வந்து நிற்கிறாங்க, ஏன் நான் 2 தடவை சலாம் சொல்லலை சொன்ன மறுபடியும் ஏன் நீங்கள் சலாம் சொல்லணும்னு கேட்குறது. யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் உங்கள் மீது நிலவட்டுமாக என்று துவா செய்பவர் யார்? அகிலத்தின் அருள்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அல்லவா? அதனால உங்களுடைய நாவிலிருந்து அந்த துவாவை நாங்கள் மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாங்கள் என்ன செய்யல பதில் சலாம் சொல்ல. அப்ப அந்த சிறுமியை பிடிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததை சொல்றாங்க. இந்த மாதிரி 4 கொடுத்து விட்டீங்க, கொடுத்த திரகம் தொலைச்சிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. அப்புறம் அந்த எஜமான பெண்மணி சொல்லி, யா ரசூலல்லாஹ், உலகத்திற்கே பரிந்துரை செய்யக்கூடிய தகுதியை பெற்றவர் நீங்கள், மறுமையில் எல்லா பாதைகளுக்கும் நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் பெற்ற நீங்கள் இந்த அடிமை பெண்ணுக்கு சிபாரிசு செய்வதா யார் சொல்லலாம்? அதனால உங்களுடைய சிபாரிசை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யார் சொல்லலாம். இன்று முதல் இந்த சிறுமி அடிமை சிறுமி அல்ல, இன்று முதல் இந்த சிறுமியை நாங்கள் விடுதலை செய்கிறோம், இவள் சுதந்திரம் மிக்கவளாக இனி வாழலாம் என்று அந்த எஜமானர் அந்த அடிமை சிறுமியை உரிமையிட்டதாக வரலாறுகள் எழுதுவாங்க. இது சஹாபாக்களுக்கு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பாருங்க அல்லாஹ் தஆலா அந்த 8 திரகங்களை பரக்கத்து செஞ்சதுனால என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் தஆலா செஞ்சா தெரியுமா? முதல்ல அந்த ஏழை சிறுமியினுடைய எஜமானருக்கு தேவையான சாமான்கள் அல்லாஹ் தஆலா வாங்க வச்சான். அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு ஆடை இல்லாத நபருக்கு அந்த 8 திரகம் மூலமாக அல்லாஹ் ஆடையை கொடுத்தான். அடுத்தும் ஒரு யாசகத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த 8 திரகம் மூலமாக ஆடையை கொடுத்தான். அடுத்து உலகத்தில் மிகச்சிறந்த அமலாக இருக்கக்கூடிய அடிமையை உரிமையிடக்கூடிய அந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த 8 திரகம் மூலமாக நிறைவேற்றினான். இதுதான் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தில் செய்யக்கூடிய பரக்கத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த பரக்கத்தை அல்லாஹ் தஆலா நாம் கேட்க வேண்டும். பெரிய பெரிய அதிகமாக சம்பாதிப்பதும் அதிகமாக பொருளீட்டுவதும் பரக்கத்தல்ல. குறைந்த அளவு பொருளாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், சம்பாத்தியமாக வருமானமாக குறைந்த அளவு இருந்தாலும் அது அதிகமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமாக மாறுகின்ற பொழுதுதான் அந்த பொருளாதாரம் பரக்கத்தான பொருளாதாரமாக மாறும். இந்த பரக்கத்தை அடைவதற்கு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் தாண்டி சின்ன சின்ன அமல்கள் மூலமா அல்லாஹ் இந்த பரக்கத்தை நாம் அடைஞ்சிடலாம். அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அதிகமாக துஆல அதிகமாக நம்ம பரக்கத்தை கேட்கணும். நாம் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு நாம் மாறிட்டோம். அல்லாஹ்ட்ட பரக்கத்தை தான் அதிகமாக கேட்க வேண்டும். அதிகமாக கேட்க சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்மை மட்டும்தான் நீங்கள் அதிகமாக கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார். வேற எந்த விஷயத்திலும் அதிகமாக கேட்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் பரக்கத்தை மட்டுமே அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்ட்ட கரமேந்தி துஆ கேட்க வேண்டும். ஹதீஸ்களில் வருது, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் தஃசீர் ரூஹுல் பயான்ல 3வது பாகத்துல 177வது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, துஆவுல நீங்க அதிகமா அல்லாஹ் தஆலாட்ட பரக்கத்தை வேண்ட வேண்டும். அதற்கு பின்னால் துஆ கரமேந்தி கேட்கக்கூடிய துஆவில் நீங்கள் என்ன செய்யணும்னா அதை அப்படியே முகத்தில் தேய்த்துக் கொள்ள வேண்டும். இதுவும் பரக்கத்தை பெறுவதற்கான வழி. நாம உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் பொழுது அந்த கரத்தை அப்படியே
முகத்தில் தேய்த்துக்கோ. வதாலிக லியஸில ஷையும் மினல் பரக்கத்தில் ஃபாயிலா அல்லல் பரக்கத்தில் இல் வஜி. அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்காக துஆ செய்யும் பொழுது அந்த பரக்கத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய கரங்களில் அல்லாஹ் தஆலா ஓடச் செய்கிறான். அதை நம் உடல் முழுக்க அடைந்து கொள்வதற்காக அதை எப்படி நீங்கள் உங்களுடைய முகங்களில் தேய்த்துக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தஃப்சீர் ரூஹுல் பயான்ல இந்த ஹதீஸ் வந்திருக்கு. ஆயுளிலும் அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் பரக்கத்து கேட்க வேண்டும். எல்லா விஷயங்களும் குடும்பத்தினருக்கு, இறைவனுக்கு, சக உறவினர்களுக்கு செய்கின்ற எல்லா விஷயங்களையும் முடித்தவர்களாக நம்முடைய மரணம் அமைய வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஆயுள் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி எந்த ஹதீஸ் கிதாபை திறந்தாலும் இவங்களுடைய ஹதீஸ் குறைந்தது ஒரு 2000 ஹதீஸாச்சு இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிக்கின்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துல இருந்தது ஒரு 6 முதல் 7 வருஷம். 6 முதல் 7 வருஷம் இடைப்பட்ட காலத்துல இவ்வளவு ஹதீஸ்களை அறிவித்ததற்கான காரணம் என்னன்னா, அந்த சஹாபி அல்லாஹ் தஆலாட்ட ஆயுளில் பரக்கத்தை கேட்டார்கள். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அதிகமான விஷயங்களை செய்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும், நம்முடைய ஆயுள் அமைய வேண்டும். அல்லாஹ் தஆலாட்ட ஆயுளில் பரக்கத்தை கேட்க வேண்டும். பரக்கத்தை அடைகிறதுக்கு துஆ செய்யணும் என்பதை தாண்டி அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற அந்த விஷயத்தை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு நாம இருந்துட்டோம்னாலே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கின்ற விஷயங்களை பரக்கத்தா கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கும் பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த சஹாபி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொடுத்து முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. மன் அஸத மால, ஒரு மனிதன் செல்வத்தை எடுக்கிட்ட பொழுது, அந்த செல்வம் அவனுக்கு வருகின்ற பொழுது பிதீபின் நஃப்ஸி, எனக்கு இது கிடைச்ச வரைக்கும் போதும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற போதும் என்ற மனதோடு ஒரு மனிதன் தனக்கு வரக்கூடிய விஷயத்தை எடுக்கிறான் என்று சொன்னால், தனக்கு வரக்கூடிய விஷயத்தை அணுகுகிறான் என்றால் அல்லாஹ் தஆலா பூரிகலஹு ஃபீஹி, அந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா எதை கொடுக்கின்றான் அந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக கொடுப்பான் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகள் பரக்கத் பொருந்திய வீடாக நாம் ஏற்படுத்தும். நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், நம்ம வீட்டில் எப்படி பரக்கத்து வரும்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் நன்மையான காரியங்களுக்கு நமக்கு உதவுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இல்லங்கள் அனைத்தும் பரக்கத்து பொருந்திய வீடுகளாக மாறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தல்லதி யுக்ரில்லாஹ கரன் அஹ்ஸா ஃபயுலாயிஃபு லஹு அதாஃபன் கதீரா, அல்லாஹ் தஆலா அழகிய கடன் கேட்கிறான் அப்படின்ற ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு ஓதி காட்டும் பொழுது, அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த அபூ தஹ்தா அப்படின்ற சஹாபி பல 100 மரங்கள் கொண்ட ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்தினுடைய சாவியை கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ் இதை நான் அல்லாஹ் தஆலாவிற்காக அழகிய கடனாக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த தோட்டத்தினுடைய சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. வீட்டில் யார்ட்டையுமே கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே இதை செஞ்சுட்டாங்க. தோட்டத்துல மனைவி நின்று தோட்ட வேலைகள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தோட்டத்தினுடைய வாசல்ல வந்து நின்று அந்த அபூ தஹ்தா அப்படின்ற சஹாபி தன்னுடைய மனைவி, உள்ளே இருக்கக்கூடிய மனைவியை கூப்பிடுறாங்க. அம்மு தஹ்தா, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ் தஆலாவிற்காக வேண்டி அழகிய கடனாக நான் கொடுத்து விட்டேன். இதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா அதிகமாக நிறைய கொடுப்பான். அதனால இனி இந்த தோட்டம் நமக்கானதல்ல, நீங்க உள்ள இருந்து வெளியே வந்துருங்க அப்படிங்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே வைத்து விட்டு அந்த சஹாபிய பெண்மணி, மனைவியாக அந்த பெண்மணி வெளியே வந்து, நம்ம வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இந்த மாதிரி நாம செஞ்சிருந்தா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? இந்த சஹாபிக்கு சரி அப்படியா, அல்லாஹ் தஆலாவிற்காக வேண்டி அழகிய கடனாக கொடுத்து விட்டீர்களா, உங்களுக்கு நான் இந்த விஷயத்தில் உதவி புரிந்தவளாக நான் இருக்கின்றேன், அல்லாஹ் தஆலா நமக்கு இது போன்ற பன்மடங்கு விஷயங்களை திருப்பி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு காலத்துல எந்த தோட்டத்தினுடைய பல 100 மரங்கள் கொண்ட அந்த தோட்டத்தினுடைய சாவி அந்த சஹாபி கொடுத்ததன் விளைவாக அல்லாஹ் தஆலா பல 1000 தோட்டங்களை இந்த சஹாபிக்கு அல்லாஹ் தஆலா அருளாக கொடுத்தான் அப்படின்றத வரலாறுகள்ல பார்க்கிறோம். அப்ப வீடுகள்ல இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஆண்களுக்கு நன்மையான விஷயத்துல உதவி செய்கின்ற பொழுது அந்த வீடு பரக்கத்து பொருந்திய வீடாக மாறும். உணவுல பரக்கத்தை கேட்கிறோம் அல்லாஹ் தஆலா. உணவுல சாப்பிடுற சாப்பாடுல பரக்கத்து இருக்கணும். அப்பதான் நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடுடைய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியான முறையில போய் சேரணும்னா அல்லாஹ் தஆலா உணவிலும் பரக்கத்து கேட்கிறோம். அதனாலதான் பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லாஹ் துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த பரக்கத்தில்லாஹ் அப்படின்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறாங்க. சூடான உணவை சாப்பிடக்கூடாது.
ஹதீஸ்ல வருது, சூடான உணவுல ஒரு பொழுதும் பரக்கத்து இருக்காது அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூட்டமாக குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடுவதில் பரக்கத்து இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களின் மூலமாக நம்முடைய வாழ்நாளுடைய மிகப்பெரிய தேவைகளை எல்லாம் இந்த பரக்கத்தின் கீழ் நாம் அனுபவித்து விடலாம். முழுக்க முழுக்க எண்ணிக்கை சார்ந்த விஷயங்களை மட்டுமே நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாறி பரக்கத்துன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிதாபுகள்ல பரக்கத்துன்னு நிறைய கிதாபுகள் இருக்கு. இந்த கிதாபுல ஹதீஸில் இருக்கும், குரானில் இருக்கும். பரக்கத்தை பெறுவதற்கான விஷயங்களாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் அடுக்கிறாங்க. திருமணம் முடிக்கின்ற பொழுது, ஒரு வாழ்க்கை தொடங்குகின்ற பொழுது அந்த கணவன் மனைவி என்கின்ற உறவு சொர்க்கம் வரை செல்கின்றது. அந்த வாழ்க்கையினுடைய துவக்கத்தினுடைய ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ பாரக ஜமாபைனகுமா ஃபில் கைர் அப்படின்ற துஆவை, பரக்கத்தினுடைய துஆவை அந்த விஷயத்தில் கொண்டு வந்து வைத்ததற்கான காரணம் கணவன் மனைவி என்கின்ற வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கை குறிப்பாக பரக்கத்து பொருந்தியதாக மாற வேண்டும். பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களே, பெண் குழந்தைகள் விஷயம் ஹதீஸ் இப்படி இருக்குது. பெண்களுக்கு அல்லாஹ் எப்படி பரக்கத்தை செய்யலாம் அப்படின்ற அந்த விஷயம், ஆண்களுக்கு எல்லாம் நிறைய வழிகாட்டுதல் இருக்கு. அதே மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சில விஷயங்கள்ல பரக்கத்தை செய்யறான். ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அந்த பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா பிசுராத்தி தஸ்வீஜிஹா, பெண்கள் விரைவாக திருமணம் முடித்துக் கொள்வது பரக்கத். வசுராத்தி ரஹீபஹா இலல் விலாதா, சீக்கிரமாக குழந்தை பெற்றுக் கொள்வதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான். அதே மாதிரி வேசுர் மஹரஹா, மஹர் கேட்கக்கூடிய பெண்கள் கணவன் எளிதான முறையில் மஹர் கொடுப்பதற்காக வேண்டிய விஷயங்களை கேட்கின்ற பொழுது அந்த விஷயமும் பெண்களுக்கு பரக்கத்தான விஷயமாக மாறுகின்றது. எல்லாத்திலையும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வச்சு சின்ன சின்ன விஷயங்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, உணவுப் பொருட்கள்ல முக்கியமான உணவுப் பொருட்கள்ல பரக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி இருப்பாங்க. முக்கியமான தருணங்கள்ல தன்னிடத்தில் யார் யாரெல்லாம் துஆ செய்யுங்கள் யார் சொல்லலாம் என்று வேண்டுகோள் வைத்தார்களோ எல்லா நபர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சது, அல்லாஹ் தஆலாவே யா அல்லாஹ் இவருக்கு கொடுத்த விஷயத்துல நீ பரக்கத்தை செய் அப்படின்றான். சஹாபி கடன் கட்ட முடியல, யார் சொல்லலாம், என்னுடைய தந்தை அதிகமா கடன் வச்சுட்டு போயிட்டாரு, என்னால கடன் கட்ட முடியல அப்படிங்கும் பொழுது தொகையை கொடுத்து உதவி செய்வதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடம் இருக்கின்ற விஷயத்தில் நீ பரக்கத்தை செய் ரப்பே என்று துஆ செய்தார்கள் என்றால் பரக்கத்தினுடைய அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நாம் செயல்பட்டு பரக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஹதீஸ், பூரிக உம்மதி ஃபீ புக்கூரிஹா, என்னுடைய உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த பரக்கத்தும் அவர்களுடைய ஃபஜ்ரினுடைய வேளையில் தான் இருக்கிறது. சமூகத்தில் அந்த விஷயத்தை நாம இழந்துட்டோம். ஃபஜ்ரினுடைய வேளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வியாபார கூட்டத்தை படையை போருக்காக எங்க அனுப்பினாலும் எப்படி அனுப்பினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரினுடைய அந்த வேளையில தான் என்ன செய்வாங்கன்னா அனுப்புவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகன் ஒரு நாள் ஃபஜ்ரினுடைய வேளையில தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பாங்க் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சின்ன குச்சியை வச்சு காலில் லைட்டா தட்டிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாங்கன்னா, கும் யா புனி, என்னுடைய மகனை எந்தி அத்தனாமு ஃபி ஸாஅத்தில்லதி துக்ஸமு ஃபீல் அர்ஸாக், இந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா தங்களுடைய படைப்பினங்களுக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ரிஸ்க பங்கு வச்சு கொடுக்குறான். அந்த நேரத்துல நீ தூங்கலாமான்னு தன்னுடைய மகனை அடித்து எழுப்பியதாக வரலாறுகள்ல உண்டு. அப்படி அந்த சமூகத்தினர்கள் வாழ்ந்ததுனால தான் முன்னாடி சில சமூகத்தினர்கள் பரக்கத்தை அனுபவிச்சதுக்கு காரணம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாங்க, காலையில எத்தனை மணிக்கு எழக்கூடிய சமூகமாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். இன்றைய தலைமுறையினர்கள் நாம் எப்ப எழக்கூடிய சமூகமாக மாறி இருக்கிறோம். பரக்கத்தை இழந்ததற்கு எல்லா காரணங்களையும் தாண்டி முக்கியமான ஒரு காரணம் ஃபஜ்ரினுடைய அந்த வேளை, பரக்கத்தான வேளையை நாம் என்ன செஞ்சுட்டோம்னு சொன்னா தவற விட்டதன் விளைவாக எல்லா விஷயங்களையும் நாம் சமூகத்திலிருந்து இழந்து விட்டோம். கண்ணியமிக்கல் நாம் இல்லடியா இருக்கு எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கம், குர்ஆனும் ஹதீஸும் எதையெல்லாம் பரக்கத்திற்கான வழிகளாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்டு அதன்படி வாழ்ந்து அனுபவிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய மாற்றங்கள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.